நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். தொடர்ந்து 10-15 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனாலையும், நம்ம மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய இருந்ததுனாலையும் ஒரு 1 வீக் நம்மளால் வீடியோ கொடுக்க முடியலைங்க. இப்போ நம்ம இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் பார்க்கலாங்க. சரி வாங்க நண்பர்களே, வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இதாங்க பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதாக நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நம்ம இந்த ரெய்னி சீசன் வந்துச்சு அப்படின்னாலே செடிகள் எல்லாமே டைரெக்டாக ஃப்ளோரில் வச்சுருக்கிறதுனால அங்கங்கே பாசி பிடிச்ச மாதிரி ஆகுங்கிறதுனால எந்த தடவை கார்னர்ஸில், அதாவது சுவரோட ஓரப்பகுதிகளில் மட்டும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு 3 செங்கல் வச்சு ஒரு 3/4 அடி ஹைட்டுக்கு எலிவேஷன் பண்ணியிருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்தியா வெட்டை. பூக்கள் எல்லாமே பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மொட்டுகள் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ. இது ராமர் துளசி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்வீட் கார்னுங்க. இது நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ மேல் ஃப்ளவர் வந்துருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நீல மிளகாய். நீல மிளகாய் 2 செடி தாங்க வச்சுருக்கோம். இந்த டைம் எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் வெரைட்டிஸாக போட்டதுனால தக்காளி, மிளகாய் எல்லாமே கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சுங்க. இது செடியவரை இது போட்டு ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அறுவடை முடிகிற சமயம் வந்துருச்சுங்க. இந்த காய் பறித்ததுக்கப்புறம் இந்த செடியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி. இது இப்போ தாங்க ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி போட்ட பீர்க்கன் மற்றும் சுரைக்காய் கொடிங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா சோளம் ஒரு 3 செடி இருக்குதுங்க. எல்லாமே மேல் ஃப்ளவர் வந்துருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா குண்டு மல்லியும் மறுபடியும் மொட்டுகள் அதிகமாக வச்சுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குண்டு மல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா தரையில் ட்ரெயின் செல் மேலே இருந்தது. இப்போ நம்ம சைடில் சின்னதாக ஒரு எலிவேஷன் கொடுத்து அது மேலே தூக்கி வச்சுருக்குறோங்க. இது நித்திய மல்லி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாதி மல்லி. எல்லாமே நமக்கு ஒரு தொட்டியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்குங்க. ஜாதி மல்லி பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததான் அடுக்கு மல்லி. அடுக்கு மல்லியே இப்போ ஒரு 10-15 டேஸ் பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். மொட்டுக்களும் ரொம்ப இருக்குது. பூக்களும் நமக்கு ரெகுலராக கிடைக்குதுங்க. ஏற்கனவே கொஞ்சம் பூக்கள் பறித்ததுனால இங்கே மொட்டுக்கள் மட்டும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்தது தாங்க நூட்கோல். நம்ம போட்டிருந்த நூட்கோல் எல்லாமே அறுவடை முடிஞ்சுது. ஒரு 2 மட்டும் நம்ம எவ்வளோ சைஸ் தான் போகுதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக விட்டு வச்சுருந்தோங்க. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று 1 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ இதையும் அறுவடை பண்ணிடலாம் இன்றைக்கி. இது பாருங்கள், சாமந்தி. போன டைம் பார்த்தோங்க ஏகப்பட்ட மொட்டுகளோடு இருந்தது இந்த சாமந்தி பூ. இப்போ எல்லாமே பூக்கள் ஒன்று விரிய ஆரம்பிச்சிருச்சு. விரிஞ்சது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குங்க. ஆரஞ்சும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி. பக்கத்துலேயே பட்டன் ரோஸும் ஏகப்பட்ட மொட்டுக்கள் விட்டு பூக்கள் கூட இருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா காட்டு தக்காளி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரைங்க. அங்கே பாருங்கள், பொன்னாங்கண்ணியும் நல்லா வளர்ந்துருக்கு. அதுவும் இந்த மழைக்கு 15 டேஸை நாங்கள் எந்த உரமுமே கொடுக்கல, தண்ணீரும் கொடுக்கல. முள்ளங்கி கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா புதுசாக விதைச்சி விட்ட வெண்டைக்காய் விதைங்க. முளைச்சி இப்போ 4-5 இலைகளோடு நிற்கிதுங்க. இது நாட்டு தக்காளி நாற்று போட்டு வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டீனாகவே நம்ம காய் கிடைக்கிற மாதிரி தான் போட்டுட்ருக்குறோம். இது பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டும் கிழங்குகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொஞ்சம் விதைகள் அதிகமாக போட்டதுனால ஒரு சில இடங்களில் கிழங்கு சின்னதாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ் செடியெல்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது காய்ச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பச்சை வெண்டை அப்புறம் மலை வெண்டை 2மே போட்டிருந்தோங்க. இது பச்சை வெண்டையா மலை வெண்டையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியலை. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா நீளமாக பெண்டான மாதிரி இருக்குதுங்க.
கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குதுங்க. இது நம்ம அத்தி செடிங்க. அத்தி செடி நம்ம சொல்லவே தேவையில்லை, ரெகுலராகவே இதை வந்து பழங்கள் கொடுத்துட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து முள்ளங்கி மற்றும் பீன்ஸ் இருக்குதுங்க. இதுவும் நமக்கு இப்போ பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இனிமேல் தாங்க அதில் பிஞ்சு பிடிக்கும். இது வந்து செர்ரி தக்காளி அல்லது காட்டு தக்காளி. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழங்கள் ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஒரு பெரிய தொட்டியில் ஒரே ஒரு செடி இருந்ததுனால அதுக்கு ரொம்பவே பெரிய செடியாகவே வளர்ந்துச்சுங்க. அதனால் இதை கயிறு வச்சு சப்போர்ட் பண்ண முடியலை. கூடவே பாகக்காய் கொடி, சுரக்காய் கொடி, சோளம் எல்லாமே இந்த ஒரே பெரிய தொட்டியில் இருக்கிறதுனால அது நேச்சுரலாகவே வளரட்டும்னு விட்டாச்சுங்க. பாகக்காயும் பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு பிடிச்சிருக்குதுங்க பாருங்கள். நல்லாவே காய்கள் நமக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம தேவைக்கு தக்கன அப்பப்போ வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். பேருக்கு தக்கனவே நல்லா வந்து ஒரு 4-5 செடி கொத்தவரங்காய் வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே கொத்து கொத்தாக காய்கள் கிடைக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஊசி மிளகாய் செடி தான் இந்த தடவை போட்டிருக்கோம். அதாவது காந்தாரி மிளகாய் அல்லது வானம் பார்த்த மிளகாய்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ தான் இதில் வந்து பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் கொத்தவரை செடி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செர்ரி தக்காளி. இங்கே பாருங்கள் கொத்தவரங்காய். நம்ம சொன்ன மாதிரி காய்கள் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது பாருங்கள். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் பீன்ஸ் செடி போட்டிருக்கோங்க. இதில் இன்னும் பூக்கள் வரல. இது ஊதா கத்திரி. ஏற்கனவே உள்ள ஊதா கத்திரி தான் அறுவடைக்கு அப்புறம் மறுபடியும் காய் கிடச்சிட்ருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா பார்படாஸ் செர்ரிங்க. நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த செடியை வந்து சின்ன தொட்டியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் பெரிய தொட்டிக்கு மாற்றினோம். இருந்தாலும் பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்காமல் உதிர்ந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு பூக்கிற சில பூக்கள் வந்து உதிர தான் செய்யும். இது இந்த செடி மட்டும் இல்லைங்க, எல்லா செடியிலையும் அதுதான் விதி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்படாஸ் செர்ரி செடியில் செர்ரி பிஞ்சுகள் வச்சுருக்குதுங்க. இது பழமானதுக்கப்புறம் இந்த செர்ரியை பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொய்யா கன்று அதுவும் வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா சிகப்பு நாட்டு கொய்யா. இதில் ஒரு சில பூச்சி தாக்குதல் இருக்குதுங்க, அதாவது வெள்ளை தாக்குதல் இருக்குது. இதை ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மாங்கன்று. ஒரு 1 வீக்காக பாக்கெட்லேயே இருந்ததுனால ஒரு சில இலைகள் காஞ்சி போச்சு. அப்புறம் தொடர்ந்து மழை இருக்கிற அட்வான்டேஜ்னால் மாற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா துளிர் வந்துடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கக்கூடிய மினி ஆரஞ்சுங்க. கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே புளிப்பு இருக்கும். அதனால் குட்டீஸ்க்கு இதோட டேஸ்ட்டை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இதெல்லாமே நல்லா பிஞ்சுகள் பழுத்துருச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மருதாணி கன்று, அப்புறம் முருங்கை. இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா மரங்களையும் பக்கத்துலேயே வச்சுட்டோங்க. இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி, பீட்ரூட்டு. அங்கேருந்து ஒரு சில பீட்ரூட் நாற்றுக்களை மட்டும் பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். பக்கத்துலேயே வல்லாரை பார்த்திங்க. இது பார்த்திங்கன்னா ரெயின் லில்லிங்க. இதோட கிழங்கு சின்னதாக வெங்காயம் மாதிரி இருக்கும். இது வந்து மழை டயத்தில் தான் அதிகமாக பூக்குங்க. அதனால அந்த லில்லி பேரே வந்து ரெயின் லில்லி தான். அப்புறம் ஓமவல்லி, திருநீத்து பச்சலை எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண காய்கறியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் உறவுகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.